வணக்கங்கள் ஆகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. நான் இன்று கூற எடுத்துக்கொண்ட தலைப்பு பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் அருந்தவ புகழ்வராக தோன்றினார். இவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். ஆனாலும் ஏற்றம் பலர் கண்டவர். அனைத்து மக்களுக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும். கல்விதான் வீட்டையும் நாட்டையும் உயர்த்தும் என அறிந்து சட்டங்கள் பல கொண்டு வந்து செயலாற்றியவர். அவர் தம் 6ஆம் மகவேலையை தந்தையை இழந்துவிட்டார். வறுமையின் காரணமாக 6ஆம் வகுப்பு படிப்பை நிறுத்திவிட்டு கடையில் வேலைக்கு சேர்ந்து விட்டார். தீண்டாமை ஒழிப்பு போராட்டம், கள்ளுக்கடை மறியல், ஒத்துழையாமை இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். இவர் 9 முறை சிறை சென்றார். சிறையில் கிட்டத்தட்ட 3000 நாட்கள் அடைபட்டிருக்கிறார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு என்ற பழக்கத்தை மாற்றி பெண்கள் கல்வி கற்க பெரிதும் பாடுபட்டவர். மண்கினி ஆழ்த்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற குரலை மனதில் அடியொட்டி ஏழை மாணவர்களின் நலனை மனதில் கொண்டு மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். கண்ணுடையார் என்போர் கற்றோர், முகத்தில் 2 புண்ணுடையார் கல்லாதவர் என்ற குரலை மனதில் அடியொட்டி 1903ஆம் ஆண்டு 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி திட்டமும் 1956 15ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி திட்டமும் கொண்டு வந்தார். அடுத்தபடியாக காமராஜர் கல்வியில் சிறந்த நாடு தமிழ்நாடு என்னும் வாரியின் வாக்கை மெய்ப்பித்து காட்டியவர். முதல் கட்டமாக 21,500 துவக்க பள்ளிகளையும், 2வது கட்டமாக 27,750 தொடக்க பள்ளிகளையும் உருவாக்கினார். இவ்வாறு புகழ்மிக்க பெருவாழ்வு வாழ்ந்த காமராஜர் அவர்களுக்கு தமிழக அரசு நினைவகம் அமைத்துள்ளது. சென்னையில் அவர் வாழ்ந்த விட்டு நினைவகமாகவும் மாற்றியுள்ளது. இந்நினைவகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அணையார் விளக்கை ஏற்றி காமராஜர் அவர்களை கௌரவப்படுத்தியுள்ளார். இவ்வாறு புகழ்மிக்க பெருவாழ்வு வாழ்ந்த காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் காந்தி